கிரக காரகத்துவத்தில் ஃப்ரிட்ஜை வந்து சனின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சனிவை தான் எப்போ பாரு அழுக்காக வச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும், மேலே லாஃப்ட் போட்டு வச்சுருந்தாலும் பொருட்கள் வந்து நமக்கு தேவைக்கு அளவான பொருட்களை வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை உங்களுக்கு முடிஞ்சால் யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசு வந்தால் கொடுத்துருங்க. அல்லது சேல் கூட பண்ணிடுங்க. ஒரு பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரமாக இருந்தால் உங்கள் முன்னோர்களோட ஞாபகார்த்தமாக ஒரு பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு மற்றதை நீங்கள் வந்து சேல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்குது. எங்கேயுமே அழுக்குங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கிச்சனில் சிங்கில் நைட்டில் ஆகட்டும் பகல்ல ஆகட்டும் பாத்திரத்தை தேய்க்காமல் போட்டு வைக்காதீங்க. பாத்திரங்கள்லாம் உடஞ்சி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, மண் பாத்திரத்தில் தான் சமைச்சாங்க. எவ்ரி பொங்கல் அப்போ வந்து அந்த பழைய மண்பாண்டங்களை தூக்கி போட்டு புதிய மண்பாண்டங்களை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா இதெல்லாம் கவனித்து செயல்படுத்தும் போது நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றம் காண முடியும்.